வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மென்சுரேஷன், அளவியல். ஓகேங்களா? கொஸ்டின் மேலே இருக்குது, படிக்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் போல் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் இயர் ரூம் 24 மீட்டர், 18 மீட்டர் அண்ட் 16 மீட்டர் ஹைட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ரூமுக்கு நீளம் வந்து 24 மீட்டர், ஓகேங்களா? அகலம் 18 மீட்டர், உயரம் 16 மீட்டர், ஓகேங்களா? இப்போது லென்த்து, பிரெட்டு, ஹைட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் போல் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, டயகனல் கேட்குறாங்க. தமிழில் மூலை விட்டன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டயகனல் என்ன ஃபார்முலானா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். லென்த்து, பிரெட்டு, ஹைட்டு, ஓகேங்களா? மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும், ஓகேங்களா? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. டயகனல் மூலை விட்டை நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் என்ன வரும்? 24. ஸோ 24 ஸ்கொயர். பிரெத் என்ன வரும்? 18 ஸ்கொயர். ஹைட் என்ன வரும்? 16 ஸ்கொயர், ஓகேங்களா? இப்போது 24 ஸ்கொயர் என்ன வரும்? 576, ஓகேங்களா? அடுத்தது வந்து 18 ஸ்கொயர் என்ன வரும்? 324. 16 ஸ்கொயர் என்ன வரும்? 256, ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1156, ஓகேங்களா? இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து என்னென்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர், 24 மீட்டர், 34 மீட்டர், 44 மீட்டர். ஸோ இது நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 34 தான் வரும். 34 மீட்டர் தான் டயகனல், ஓகேங்களா? ஆப்ஷன் சி. எப்படி 34 மீட்டர்னால் 14 மீட்டர். இதெல்லாம் வந்து ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் நம்பர் 14 வந்து 10ன்னு வச்சுங்க. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அடுத்து 24 கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் பி. 20 ஸ்கொயர் பண்ணால் 400 வராது, அதுவும் வராது, ஓகேங்களா? 30 ஸ்கொயர் பண்ணால் 900 வரும். ஸோ அதுதான் கிட்ட வருது. 40 ஸ்கொயர் பண்ணால் நெக்ஸ்ட்டு 1600 அதிகமாக போகுது. அப்போ 30க்கு 40க்கு நடுவில் 34 அதுதான் வரும், ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இனிமேல் இந்த மென்சுரன்ஸ் டாப்பிக்கில் டயகனல் கேட்டாங்க, மூலை விட்டம் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.